சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதனாலதான் வேணான்னு சொல்றேன் பெரியம்மா. அதனாலதான் நான் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றேன். பரவாயில்ல விடு கதிர். ஆரம்பத்துல அழகுக்கும் ரம்யாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஆனா அது அவளோட விருப்பமா இல்லாததுனால நடக்காம போயிடுச்சு. இப்போ நீ ஆனா உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா? உங்க விருப்பத்தை எடுத்து அடுத்தவங்க கிட்ட சொல்லி அதை புரிய வைக்கணும். அந்த குணம் யாருக்குமே இல்ல. நீங்களா ஒரு முடிவெடுக்கிறீங்க, உங்க விருப்பம் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. அதுவும் கல்யாண விஷயத்துல பெரியவங்க எந்த விதத்திலையும் தலையிடவே கூடாது. அப்படிதானே? நாங்க பெரியவங்களா எங்களோட அனுபவத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லவும் முடியல. சொல்றத கேக்குற நிலைமையிலேயே நீங்க இல்ல. உங்க விருப்பத்தை நாங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு எதிரா நாங்க எதுவுமே பேசிடக்கூடாது. எதிரா பேசினாலும் தப்பு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. சரி விடு. ஏன் என் குடும்பத்துல மட்டும் இதெல்லாம் நடக்குது? சக்தி தம்பி, இனிமே கதிரை எந்த விதத்திலையும் கட்டாயப்படுத்தாதீங்க. சரிங்க மங்க. பரவாயில்ல இருக்கட்டும். ரம்யா இந்த வீட்டு மருமகளாகணும்னு நீ ஆசைப்படுற. அது நடக்கலன்னா என்னம்மா? அவளுக்கு நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையா, அவளுக்கு தகுதியானவனா நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் பண்ணி வைக்கிறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அண்ணே, என்னன்னு இப்படி கேக்குறீங்க? சாமியை யாராவது நம்பாம இருப்பாங்களா? நீங்க எனக்கு சாமி அண்ணே. அழாத, பாத்துக்கலாம். என்ன ஈஸ்வரி, நான் சொல்றது சரிதானே? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் அத்தை. ரம்யா நம்ம வீட்டு பொண்ணு. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நாம அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும். அபிமா, அபி, உன்னை அத்தை வர சொன்னாங்க. எனக்கு தெரியல, நீ போய் பாத்துட்டு வந்துரு. இந்த அபி புள்ளையே நமக்கு தெரியாம எவ்வளவு பெரிய வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதை இன்னும் நாம சின்ன பிள்ளையாவே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது என்னடானா தன்னோட லைஃப் பார்ட்னரே செலக்ட் பண்ற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிடுச்சே. இதுக்கப்புறம் நம்ம பேசாம இருக்க கூடாது. மாமாக்கு போனை போட்டு விஷயத்த சொல்லிட வேண்டியதான். அபி தன்னோட மனசுல இருக்கிறத படமா வரைஞ்சு தான் சொல்ல ஆசைப்படுறத சொல்லாம சொல்லிட்டா. பதிலுக்கு நாம அவகிட்ட சொல்லாமலே மாமா கிட்ட பேசி முடிவு பண்ணி அபிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருவோம். இந்த சஞ்சீவ், கலெக்ஷன்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்குப்பா. ஈஸ்வரி தான் கால் பண்றா. ஏங்க எடுங்க எடுங்க, பேசுங்க. அபி விஷயமா தான் பேச கூப்பிடுவா. இருங்க இருங்க, ஸ்பீக்கர்ல போடுங்க. நானும் கேக்குறேன். அம்மா தாயே, எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கணும். மாமா எங்க இருக்கீங்க? வீட்ல இருக்கீங்களா இல்ல வெளியில இருக்கீங்களா? வீட்ல தான்மா இருக்கேன். சொல்லுமா ஈஸ்வரி. மாமா, நீங்க அபி விஷயமா பேசிருந்தீங்கல்ல? ஆமாமா, சொல்லுமா. அது சுத்தமா மறந்தே போயிட்டேன் மாமா. ராட்சசி மறந்துட்டாளாம்.
எவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றா. பரவாயில்லம்மா, இப்ப ஞாபகம் வந்துச்சுல. அபிகிட்ட பேசுனியா? அபி என்னம்மா சொன்னா? இல்ல மாமா, நான் அபிகிட்ட பேசல. ஆ, மாமா, ஈஸ்வரி, கல்யாண விஷயத்த அபிகிட்ட எடுத்தோம் கவுத்தம்னு பேச முடியாதுதான். அதனால சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து அபிகிட்ட பொறுமையா பக்குவமா பேசி அபியோட முடிவு என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுமா. மாமா மாமா இருங்க. என்ன ஈஸ்வரி? நான் அபிகிட்ட பேசாமலேயே அவ மனசுல என்ன இருக்கு, அவளோட விருப்பம் என்ன, முடிவு என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, அபிக்கு சஞ்சீவ பிடிச்சிருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. அதனால நான் அவகிட்ட பேசல. அபிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சைலண்டா இருந்துட்டேன். மாமா, நீங்க நாளைக்கு வாங்க. அத்தை கிட்டயும் சின்னையா கிட்டயும் வந்து அபிய சஞ்சீவுக்கு பொண்ணு கேளுங்க. சரிம்மா ஈஸ்வரி. நீங்க இங்க வந்து அத்தை கிட்டயும் சின்னையா கிட்டயும் பேசுறதுதான் முறையா இருக்கும். நீங்க என்கிட்ட இத பத்தி பேசினதா கூட காட்டிக்காதீங்க. சரிம்மா ஈஸ்வரி, நீ சொல்றதா கரெக்ட். நாளைக்கு நானும் வைஜெயந்தியும் நல்ல நேரம் பார்த்து அபிய பொண்ணு கேட்டு வர்றோம்மா. சரிங்க மாமா, நீங்க வாங்க. சரிம்மா ஈஸ்வரி, வச்சிரட்டுமா? ஏங்க கொஞ்சம் இருங்க. ஈஸ்வரி கண்ணுகிட்ட நான் ஒரு வார்த்தை பேசுறேங்க. கொடுங்க கொடுங்க. இருமா, உன் அத்தை பேசுறாளாம். சரி. இந்தா. ஆ, ஈஸ்வரி கண்ணே, சொல்லுங்க அத்தை. மாமா எல்லாத்தையும் ஸ்பீக்கர்ல போட்டுதான் பேசினாரு. நீ சொன்னதெல்லாம் நானும் கேட்டேன். ரொம்ப சந்தோஷம் கண்ணு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இத பாரு, உன் அம்மா மீனாட்சியோட ஆசைய நீ அவ இடத்துல இருந்து நிறைவேத்தி வைக்கிற. நான் உண்மையிலேயே சொல்றேன், நீ அபிக்கு அக்கா இல்ல, அம்மா. உன்ன மாதிரி யாருமே இருக்க முடியாதுமா. அத்தை, இது என் அம்மாவோட ஆசை மட்டும் இல்ல, அபியோட ஆசையும் இதுதான். அபியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அபிக்காக தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். அபி ஆசைப்படுற வாழ்க்கைய நான் அவளுக்கு அமைச்சு கொடுக்க போறேன். நீ கவலைப்படாத. சஞ்சீவ் மூலமா அபிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நாங்க நாளைக்கே அங்க வரோம். சரிங்க அத்தை, பாய். பாய்மா, பாய் பாய். மாவனே, நீ மனசார ஆசைப்பட்ட அபி செல்லமே உனக்கு மனைவியா வரப்போறா. இதை விட கொடுப்பனா வேற எதுவும் இருக்க முடியாது. நீ அதிர்ஷ்டசாலி, பாக்கியசாலி மாவனே. சந்தோஷம் தானே? ஏங்க, என்னங்க நீங்க என்ன? சூட்டோட சூட்டா ஈஸ்வரி கிட்ட போய் முடிவு பண்ணாம நீங்க பாட்டுக்கு கலெக்ஷன் கிளம்பி போறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் கலெக்ஷன் போகலன்னா ஒண்ணு ஆக போறதில்ல. நீங்க ஈஸ்வரி கிட்ட போய் அபிய பொண்ணு கேளுங்க. ஏய் துர்கா, அவசரப்படாத. அவசரப்பட்டா நாம எதையுமே சாதிக்க முடியாது.